சாப்பிடுங்கம்மா. இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. அந்த கை அந்த கை அந்த கை அந்த கை அந்த கை இந்த கை இந்த கை இந்த கை. சாப்பிடுமா, இந்த கையில சாப்பிடுமா. அவை 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 ஐ சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அப்படித்தான் பாட்டிக்கு போன் அடிப்போமா. பாட்டி எங்க வராங்க அம்முக்குட்டியை பார்க்க? எங்க பாட்டி? ஹலோ ஹலோ எத்த எங்க வந்துட்டு இருக்கு வண்டி? நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வந்துருவேம்மா. சரி சரி வாங்கத்த பாத்து வாங்கன்னா அவிய கூட வந்திருக்காவல்ல? ஆமா வந்திருக்கான். சரி முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாவ. வாங்கத்த. சரி நான் வரேன். வாங்க. அம்முக்குட்டிய பார்க்க பாட்டி வராங்க. அம்முக்குட்டிய பார்க்க எங்க ஆனந்தி குட்டிய பார்க்கறதுக்கு. சாரதா வாங்கத்த வாங்க. அம்மா இது யாரு? இது ஆனந்தி, நம்ம பாப்பா தான். பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. நான் 3 மாசம் வரை இங்கதானே இருந்தேன். அது அப்ப வந்து ஒரு கமந்து உள்ளல ஒண்ணும் செய்யல, நமக்கு ஒண்ணும் தெரியல அத்தை. இப்ப பிள்ளைக்கு 2.5 வயசுல அவன் வந்து எழுப்பி உட்காருதா, ஆனா நடக்கலாம் மாட்டுக்காத்த. நான் போன் பண்ணி பேசும் போதெல்லாம் கமந்து உழுதானா இருக்காளா அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் உழுதா இருக்கா உழுவான்ட்ட உழுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இதுதான் உழுத லட்சணமா? கமந்து உழுந்தா எலும்பி உட்கார்ந்தா, ஆனா எலும்பி நிக்கிறதுக்கு முடியலத்த. அதனாலதான் ஆஸ்பத்திரி கூட்டு போய் இந்த காலெல்லாம் போட்டு வந்திருக்கு. கமந்து நல்லா உழுந்த பிள்ளை ஏன் நடக்காது? இவ்வளவு நாளும் என் போன்ல அது இதுன்னு நீ மழுப்பி இருக்கா? அவர்தானே வரட்டியா அவன் இப்ப வருவான். நம்ம அதுக்கு என்னத்த செய்ய முடியும்? இப்ப கமந்து உழல எலும்பி நடக்கலாம். நம்ம ஒண்ணும் செய்ய முடியாதுமா. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நானும் ஒண்ணும் செய்ய முடியாது. என் பிள்ளையும் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி பிள்ளைய பெற்று என் பையன் தலையில நீ கட்டி வச்சிருக்க. அப்படித்தானே? இப்படிதான் வந்து நீ பிள்ளை பக்கத்துக்கு வந்தா போல. இந்த பிள்ளைய வச்சுட்டு நான் என்னடி வெளியே போவேன்? பாட்டி நீ வேணா சொல்லவும் வேண்டாம். பாட்டி வந்திருக்காவ. பாட்டி பெத்து வச்சிருக்க லட்சணம். ஒரு நல்ல பிள்ளைய பெற்றதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? நீ எல்லாம் குடும்பத்துல வாழ வந்தவளா? என் வம்சத்தை வந்து அடிக்க வந்திருக்கா. காலையில நாஸ்டா என்னது? இப்ப இட்லி போட்டு வச்சிருக்கேன். இவ்வளவு பாத்துக்கிட்டீங்களா அத்தை? கொஞ்சம் எங்களை பாத்துக்கிடுங்க. நான் உங்களுக்கு டக்குனு இட்லி கீழே உட்கார வை. தொடாம உட்கார வை. அது கோல வேற வலிக்கிட்டு இருக்குதா? இந்த லேஸ் கேப் அந்த லேஸ் கொடுத்துருங்க நீங்க. அவன் லேஸ் வேற நான் கொடுக்கணும் இருந்து. என்னடிதான் வந்து என் பையனுக்கு வந்து இவளை கெட்டி வச்சனும். நேரமே முதல் நல்ல நேரம் இல்லை எனக்கு. நல்லா இருக்கேன். வந்தேன், இன்னைக்குதான் வந்தேன். ஆமா இவள அழாத அப்படின்னு சொன்னா அவளுக்கு புரியுமா? அவளுக்கு கேட்குமா? என்ன பிள்ளை பெற்று வச்சிருக்கா? நான் இப்ப அழாதம்மா பாட்டி சொல்லுதேம்மா அழாதன்னு அவனுக்கு ஏதாவது புரியுமா? நான் என்னத்த செய்ய முடியும்? நீ என்னத்த செய்ய முடியுமா? குடும்பத்துக்கு வாழ வந்தவா நீ. இப்படிதான் பிள்ளைய பற்றி என் தலையில கட்டுவியா? என் மகன் வாழ்க்கையை சீர் அடிக்க வந்திருக்கா. இந்த பிள்ளை என்னைய பாட்டின்னு கூப்பிடணும் போல. 4 பேர் நிக்கும் போது இந்த பிள்ளை என்ன பாட்டின்னு கூப்பிட்டா எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். அந்த ஆள்கள் என்ன சொல்ல, இது யாருக்கான்னு சொல்ல, இது என் பேத்தி அப்படின்னு சொல்லதுக்கு எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கும். இந்த கடவுள் இப்படி படைச்சுட்டாங்க, நம்ம என்னத்த செய்ய முடியும்? கடவுள் உலகத்துல யாருக்குமே படைக்கல, உனக்கு மட்டும்தான் இப்படி பிள்ளைய படைச்சு தந்திருக்காரு. எப்படி சித்தரிச்சாலும் தெரியல. விடுமா, நான் வாமா அம்மா கிட்ட இருமா. இட்லி எடுத்துட்டு வா, வயிறு பசிக்கு. எங்க அம்மா கிட்ட நீங்க எனக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க எங்க செல்லம். ஆனா நடக்க முடியலன்னு நீ ஃபீல் பண்ணாதம்மா. பாட்டி என்னமோ சொல்லிட்டு போட்டு என்ன, அம்மா என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, என்ன தவிர்த்தனாலும் சரி, நீ ஆஸ்பத்திரி கூட்டு போய் அம்மா நடக்க வச்சிருவேன் ஆனந்தி. சரி அம்மா. கடவுளே, உங்களுக்கு கண் இல்லையா? உங்களுக்கு கண் இல்லையா? எத்தனை பேருக்கு நல்ல பிள்ளைலாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் ஏன்? பரவாயில்ல பரவாயில்ல, அதுக்குன்னு இப்படி பிறந்திருக்குன்னு நான் தூரையா போட முடியும். என் உசுறு இருக்க வர நான் உன்னைய பார்ப்பேன்ப்பா, உன்னைய நல்லா வளர்ப்பேன்மா என் தங்கம். சரியாம்மா? எப்படியாவது என் பிள்ளைக்கு கால் சரியாயிரும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. என் பிள்ளைக்கு எக்ஸசைஸ் பண்ணா சரியாயிரும் சொல்லியிருக்காங்க.
இனி அப்புறம் நடப்ப, நீ ஓடுவ, என் பிள்ளை ஸ்கூல் போவோம், என் பிள்ளை படிக்கும், என் பிள்ளை கலெக்டர் ஆகும். அப்படிதானம்மா? சைரன் வச்ச வண்டியில வரும் எங்க ஆனந்தி குட்டி. சரியம்மா? பாட்டி என்னன்னு சொல்லிட்டு போட்டு என்ன என் தங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. சிரிக்கீங்களா? சிரிக்கீங்களா அவங்க குட்டி? சிரிக்கீங்களா? லேஸ் சாப்பிடுறீங்களாம்மா தங்கம்? லேஸ் சாப்பிடுங்கம்மா, லேஸ் சாப்பிடுங்கம்மா. பாப்புக்குட்டி, பாப்புக்குட்டி, ஆனந்தி, அம்மா சொல்லுமா, அம்மா, அம்மா சொல்லுமா, அம்மா சொல்லுமா, அம்மா சொல்லுமா, அம்மா சொல்லுமா, அம்மா. சந்தக்கா, வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் இருக்கேன்க்கா, ஏதோ இருக்கேன். பாப்பா நல்லா வளர்ந்துட்டா போலன்னு. ஆமாக்கா, முதல்ல சின்ன பிள்ளையா இருந்தா ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு போவதுக்கு ஈஸியா இருந்துச்சுக்கா 2-3 வயசுல. இப்போ 9 வயசாகி போச்சு, தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்குக்கா. சரி, அழாதீங்க அழாதீங்கக்கா. நேத்து ஒரே சத்தமா இருந்தேன் நைட்டு. அது எங்க சொந்தக்கார ஆளு வந்து காடு வச்சுட்டு போச்சு, சடங்குக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போச்சுக்கா. நான் அந்த ஆள்கிட்ட சொன்னேன் என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னேன். எங்க மாமியார் ஒரே ஆயிடுச்சுக்கா. அந்த பக்கா உங்க மாமியாருக்கு வேற வேலையே இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்கக்கா. கடவுள் நம்ம குட்டி கொடுத்துருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? உண்மையில அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லக்கா. நான் என்ன தப்பு பண்ணேன்? என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சுக்கா? சரி விடுங்கக்கா. என் பிள்ளை இந்த வயசுல என் பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படுது. என் பிள்ளை எவ்வளவு கலர எவ்வளவு அழகா இருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன்? சரி அழாதீங்க அழாதீங்கக்கா. என்ன சொல்லக்கா? சரியா தூக்க முடியல. சாப்பாடெல்லாம் எப்படி நீங்களா கொடுப்பீங்க? அவளே அள்ளி சாப்பிடுவாளா? அவளை சாப்பிட மாட்டாக்கா, நான் தான் அவளுக்கு ஊட்டுவேன். ஒழுங்கா சமைச்சு சாப்பிட தெரியாதுக்கா, சிந்திருவா, தண்ணி குடிக்க தெரியாதுக்கா. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா பெரிய பிள்ளையா ஆயிருவா. என்ன பண்ணனே எனக்கு தெரியல. சரி சரி அழாதீங்கக்கா அழாதீங்க. அதான் நாங்களாம் இருக்கோம்லக்கா, அழாதீங்க. சரி இப்படி மார்க்கெட்டுக்கு வந்தேன், அதனால உங்களை பார்த்துட்டு போங்கன்னு வந்தேன்க்கா. என்ன கடவுள், என்ன வாழ்க்கைக்கா, என்ன பாவம் பண்ணி தொலைச்சேன்னா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, என் பிள்ளையை எப்பாடு பட்டாலும் என் பிள்ளைய நடக்க வச்சிடணும். எப்பாடு பட்டாலும் என் பிள்ளைய நடக்க வச்சு. சரி அழாதீங்க அழாதீங்கக்கா. எனக்கு என்ன சொல்லனே தெரியலக்கா. என் பிள்ளையா அழகு, பிள்ளையா அழகு சொல்லு, அழகு கிளி. சரி வாரேன்க்கா. நான் மார்க்கெட்டு வரைக்கும் வந்தேன். என்ன சரி வாரேன். என்னக்கா? எங்க பிள்ளை சீக்கிரம் சரியாயிருவீங்க. என்னமா உங்க காலெல்லாம் சரியாயிரும், நீங்க சீக்கிரம் நடப்பீங்க. என் பிள்ளை சீக்கிரம் சோறு தட்டுல சோறு எடுத்து என் பிள்ளை சாப்பிடும். அம்மைக்கு வேலை செஞ்சு தருவீங்களாம்மா, அனுப்பி செல்லும். என்ன பை கிழிஞ்சு போச்சா? பையன் நோண்டிட்டே வரியா? ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? பஜார் போயிட்டு வரீங்களோ? ஆமா ஆமா, பஜார் போயிட்டு அப்படியே சாரதாமாவுல பார்த்துட்டு வரலான்னு போனேன்க்கா. அங்கே எதுக்குக்கா போனீங்க? எப்பா பிள்ளைய பார்க்கலாம் போனேன். அது பிள்ளை முதல்ல போய் பார்த்து 2-3 வருஷம் ஆயிட்டு அதை பாப்பா பண்ணிட்டு போனேன். பிள்ளைக்கு 9 வயசு ஆயிட்டு, நல்ல பெரிய பிள்ளையா இருக்கு. ரொம்ப நாள் ஆயிட்டுலக்கா. ஆமா பெரிய நான் போகவே மாட்டேன், எனக்கு பிடிக்கவே செய்யாது. இந்த பிள்ளை இருக்குல்ல, சின்ன பாந்து கோலா வடிச்சுக்கிட்டு கையால சிரிச்சுக்கிட்டு இருக்குக்கா. ஆமாக்கா. சரி, அது என்ன பாவம் செஞ்சிச்சப்பா? வீட்டுல உள்ள தாய் தப்ப என்ன பாவம் செஞ்சிச்சோ தெரியலப்பா. அதுக்கு அப்படி கிடந்து அந்த பிள்ளை அவஸ்தைப்படுது. ஆமா, என்ன தப்பு, என்ன யாரு என்ன பாவம் பண்ணாவளோ. சரி நமக்கு எதுக்குக்கா, யாரை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஆமாக்கா, நம்ம வேலையை பார்ப்போம். சரி சரிக்கா. ஆமா, காடை கொடுத்துருக்காயா, கல்யாணத்துக்கு போனோம். ஆமா ஆமா, சரி சரி, வாங்க பார்த்து வாங்க. யாருக்கு கல்யாணம், யாருக்கு காடு கொடுத்துருக்காவ? காடு யாருக்கு கொடுத்தா உனக்கு என்னவா? அந்தோணி பிரபுன்னு போட்டிருக்கு. அந்தோணி பிரபு போடட்டும், பிரபு அந்தோணின்னு போடட்டு. உனக்கு எதுக்கு இப்ப அதெல்லாம்? உன் மகால எங்க? அவ தூங்குதத்த தேடுனீங்களோ அவளை? தேடுவான், வந்து சனியனை இவன் தேடுவான். அப்படி பச்சை பிள்ளைய பார்த்து சொல்லாதீங்க. அதை பார்த்தா பச்சை பிள்ளை. யாருக்கு கல்யாணம் இருந்தா உனக்கு என்ன? அப்படி எத்தனாம் தேதி கல்யாணம்? கல்யாணம் இன்னும் 4 நாள் தான் இருக்கு. நீ எல்லாம் வராண்டா.
உன் பிள்ளையை போட்டுக்கிட்டு நீ அங்க வருவா. அது இந்த கொலை வலிக்கிட்டு அங்கே எங்கேயுமா அலையும். 4 பேர் பாப்பாவ. அதுக்கு நீ வீட்டுக்குள்ளதான் இருந்துக்கிடணும். உன் பிள்ளைய வச்சுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளதான் இருந்துக்கிடணும். அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. 4 ஆள் இருக்கிற இடத்துக்கு நீ வர வேண்டாம். எனக்கும் அவமானம், என் பிள்ளைக்கும் அவமானம். 4 பேர் ஏன்டதான் கேட்பான். என்னையாலதான் அப்போ நீங்க கஷ்டத்துல இருக்கீங்க. ஆமா, உன்னாலதான் கஷ்டம் இந்த குடும்பத்துக்கு. உன்னாலதான் கஷ்டம். உன்னை என்னைக்கு பார்த்து பாய் மட்டும் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு வந்தோன்னா அன்னைக்கே என் கொலை விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு. அப்ப இந்த பிள்ளை பிறந்ததும் என்னையாலதான் அப்படின்னு உன்னாலதான் வந்து 5 பிள்ளை பெற்றிருக்கேன். 5 பிள்ளை முத்து முத்தா கெட்டி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. முத்து மாதிரி இருக்கு. நீனும் வந்து பெற்றிருக்கிய உன்ன. நல்ல பிள்ளைகளை வளர்க்கறத காட்டிலும் எப்படி இருக்க பிள்ளைகளை நம்ம வளர்க்கறது நல்லது. அது வந்து நல்ல பிள்ளை உனக்கு கிடைக்கல. இந்த பிள்ளைய பெத்து நீ வச்சிருக்கா. அதனால உன் மனசை தேர்த்திக்கிட நீ சொல்ற பாயிண்ட் சரியா. இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம், நடைமுறைக்கு நல்லா கிடையாது. அது நல்லா இருக்காது. கையெழுத்து கும்பிடுது. என்னைய எவ்வளவு நீங்க குத்துறமோ குத்திட்டீங்க போதும். எனக்குள்ள இருக்கிறது ஒரு மனசு தான். நீங்க ரொம்ப இது பண்ணாதீங்க. எனக்கும் ஒரு மனசுதான் இருக்கு. அவன் ஊர்ல நடமாட முடியல. எனக்கு என்ன உங்க பேத்தி இப்படி இருக்கலாம், பேத்தி இப்படி இருக்கலாம்னு நானும் மனம் வெந்துதான் இருக்கேன். என் மவனை பாரு, அது பையன் எங்கேயும் வரமாட்டேங்க. அவனை நாக்க கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கு. 4 பேர் அதை கேட்பான் இதை கேட்பான். உனக்கு இப்படி ஒரு பிள்ளை இருக்குதுன்ட்டு கேட்பான்ட்டு அவனே வர்றதுக்கு மாச்சப்படுதான். ஒன்ன ஒரு ஆளை வச்சு குடும்பத்துக்கே தொந்தரவு. காஃபி வேணுமா? டீ போடே. காஃபியா? உட்காந்துட்டியாமா? எனக்கெல்லாம் இப்படி பிள்ளை பிறந்தன்னு வையா, கண்டிப்பால கொடுத்து கொண்டு இருப்பேன். சரி, இப்ப நான் உனக்கு நல்லதுக்கு சொல்லுதேன். பாத்துக்க, என்ன சொல்ல போறீங்க? அத்தை வந்து எதுவுமே உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவேன். நான் சொல்லுறத கேட்டா உனக்கு நல்லதுதான். பேசாம எதையாவது ஊத்தி கொண்டுரு. என்னது என்னது? என்ன பாத்துக்கிடுங்க. என் பிள்ளை யாரும் வளர்க்க தேவையில்ல. நான் வளர்த்துக்கிடுவேன் என் பிள்ளைய. 10 மாசம் நான் சுமந்து பெற்றிருக்கேன். அமைதியா இருங்க நீங்க. இப்ப நான் ஒண்ணும் சொல்லல, நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு நான் சொல்லல. நாங்க வளர்த்துக்கிடுவோம். கவுச்சு அடிக்க என் பிள்ளைய என்னால பாத்துக்கிட முடியும். அவன் மோட்டாலும் பேண்டாலும் என் பிள்ளைய நான் அள்ளி பண்ணி நான் பாப்பேன். யாரும் என் பிள்ளைய பார்க்க வேண்டாம். யாருமே வர மாட்டாங்க அம்மா பாக்க. நீ பாத்துக்கப்போ. என் பிள்ளைய யாரும் கொல்லணும்னு எங்களுக்கு ஆலோசனை. நல்லது சொல்ல காலமே கிடையாது. நல்லது சொல்ல தயவு செய்து நல்லது நீங்க சொல்ல வேண்டாம். உங்களுக்கு உங்க பிள்ளையும் நீங்க பெற்றிருக்கீங்க. 5 பிள்ளை உங்களுக்கு ஆண்டு நல்லா தந்திருக்காரு. எங்களுக்கு 5 பிள்ளை முத்து 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 மாதிரி பெற்றிருக்கேன். நல்லதுக்கு சொல்ல இங்க காலமா இருக்கு. ஊர்ல கூட அன்னைக்கு ஒரு பாட்டி சாவலை உசுறு கடந்து வதச்சிட்டு கிடந்துச்சு. இளநிய ஊத்தி கொண்டாவ. அப்படி இந்த பிள்ளை கிடந்து ஏன் வதைக்கணும்னு தான் நான் கேட்கேன். நான் பாருங்க, தயவு செய்து வார்த்தையால நீங்க எங்களை கொள்ளாதீங்க. என் உடம்புல உசுறு இருக்க வர நான் என் பிள்ளைய பாப்பேன். என் பிள்ளைக்கு யாரும் வேண்டாம். என் பிள்ளைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். நான் பாத்துக்கிடுவேன். நான் நல்லதுக்கு தான் உனக்கு சொன்னேன். உனக்கு பொல்லாப்பா தெரிஞ்சுன்னு நான் ஒண்ணும் சொல்லல. உன் இஷ்டம். ஆனந்தி, நீ அம்மா வயிற்றுல இருக்கும்போது அம்மா எவ்வளவு ஆசையா உன்னை பெற்ற தெரியுமா? என் பிள்ளை பிறக்கும். என் பிள்ளைங்க என் அம்மான்னு கூப்பிடும். என்கிட்ட வரும், என்கிட்ட விளையாடும். நான் எவ்வளவு ஆசையா உன்னை பெற்றேன். கடவுளுக்கு கண்ணு இல்லம்மா. அதனாலதான் நீ இப்படி பிறந்துட்டா. அம்மாவும் கூட இருக்கேம்மா. உலகமே உன்னைய இருந்தாலும் சரி, யாரு உன்னை விட்டுட்டு போனாலும் சரி, அம்மா இருக்கேம்மா. அம்மா கூட இருக்கேம்மா. சாப்பிடுமா 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 செல்ல சாப்பிடுமா. ஐயே, சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடுமா. நம்ம எங்கேயுமே சேர்ந்து சுத்த முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா பார்க்கு பீச்சுன்னு போவாங்க. என்னம்மா, ஆனா நம்ம சேர்ந்து போற என்னது ஒரே ஒரு இடம் தான், ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். என்னம்மா, நான் அம்மா இருக்கையே உன் கூட. என்ன ஆனாலும் சரி அம்மா கூட இருப்பேன். என்னம்மா தங்க பிள்ளை. இந்த உலகத்துல எத்தனை பிள்ளை பிறந்தாலும் என் பிள்ளை அழகு வருமா, என் அழகு கிளிய அழகு வருமா, என் தங்க பிள்ளை. தண்ணி குடிமா, தண்ணி குடிச்சிருக்கோமா. ஐயே, தொடச்சு
எங்க அம்முக்குட்டி, எங்க ஆனந்தி செல்லம், சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அப்படித்தான் அப்படித்தான். வாய் வாய் சொல்லுங்க. வெரி குட். குட் கேர்ள் ஆயிட்டீங்களா இப்போ நீங்க? அப்படியா, குட் கேர்ள் ஆயிட்டீங்களா? அம்முக்குட்டி சிரிச்சிருங்க. அம்மா காலை அமுக்கி விடுதே. சீக்கிரம் என் பிள்ளை ஓடிருங்க. எங்க அம்முக்குட்டி நடங்க. சரி அம்மா தங்க. ஆமாம்மா, நடந்து அவ ஓட போறா. ஒலிம்பிக்ல ஓட விடு. பிடி உஷாக்கு அடுத்தால இவ தான் வருவா. வீட்டுக்கு வந்தாலே எதையாவது பேசிக்கிட்டு தான் இருக்கணுங்க. யார்த்த நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி பேசிட்டே இருக்கீங்க? அப்படி எப்படி பேசணும்? இனிமே எப்படி பேசணும்? இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். ஏத்து எடுக்காரப்புல பாட்டி அப்படின்னு ஓடி வருது. முன்னாடி வீடு அந்த வீடு, அந்த வீட்டுல உள்ள பிள்ளை ஏ பாட்டி. இங்கு சொல்ல வேண்டியவே சொல்ல மாட்டேங்கிறா அவ. இங்க ஒண்ணும் இல்லை, வாயும் இல்லை, கையும் இல்லை, காலும் இல்லை. விதி எனக்கு இப்படி விளையாடுது. தயவு செய்து இப்படி பேசாதீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க இப்படி சொல்லிட்டே இருக்கீங்க. எப்பத்துல இருந்து தெரியுமா? இவ பிறந்ததுல இருந்து நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க. நான் என்னன்னு சொல்ல இப்படி பிள்ளை பெற்று வச்சிருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏதோ நான் விருப்பப்பட்டு பெத்த மாதிரி பேசி என் பிள்ளை நடக்குங்க. ஒரு நாள் என் பிள்ளை நடக்கும். உன் பிள்ளை நடக்கட்டு ஓடட்டு இருக்கட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இன்னைக்கு ஊருக்கு போயிருவேன். நீ உன் பிள்ளை கூட இங்கே இருந்து என்னனையும் என்ன வேலை செய்வேன் எனக்கு தெரியாது. நான் ஊருக்கு கிளம்பிடுறேம்மா இன்னைக்கு. சீக்கிரம் நடக்க வைங்க கடவுளே. என் பிள்ளை இப்படி நடக்காம இருக்கு. என் பிள்ளை இப்படி வாய் பேசாம இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு கூட என் பிள்ளைக்கு புரிய மாட்டேங்க. என் பிள்ளைக்கு கையெல்லாம் இப்படி தூக்கி போச்சு. சாரதாக்கா ஏன்க்கா அழுகிட்டு இருக்கீங்க? சும்மா தாங்க இருக்கேன். நான் என்னத்த அழ போறேன்? என்னாச்சு? என்ன செய்யக்கா? நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. என் பிள்ளைய நான் பெத்து என் பிள்ளைக்கு நானே கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. இல்லக்கா, ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லக்கா, எத்தனை பிரச்சனை தெரியுமா? எங்க மாமியார் என்னைய இருக்கவே விட மாட்டேங்குக்கா. எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க தெரியுமா? எங்க வீட்டுக்காரு கூட பரவாயில்ல, சரி வீடு நம்மளே பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க மாமியாரு அந்த பக்கத்து தெருவுல பாட்டின்னு கூப்பிடுது, எதிர்த்த தெருவுல பாட்டின்னு கூப்பிடுது. பிள்ளைகள் எல்லாரும் விளையாடுது. உன் பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்கு, மோடுது பேடுது, வீடு கவுச்ச வாடை அடிக்கி, நான் சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஏசிக்கிட்டே இருப்பான் அக்கா. ஏக்கா என்ன ஏசினா கூட பரவாயில்ல. என் மகளை பார்த்து சொல்றாங்க எங்க மாமியாரு, எனக்கு மட்டும் இப்படி ஒரு பிள்ளை கிடைச்சிருந்தா நானே கொண்டிருப்பேன் இருக்காங்கக்கா. நான் என்ன பண்ண நினைக்கிறேன்க்கா. சரிக்கா, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நிறைய இப்போ டாக்டர்ஸ் இருக்குது, அதுக்கு தனியா நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. நீங்க அதை பத்தியே நீங்க கவலைப்படுறீங்க. உங்க பிள்ளைக்கு சரியாயிடும், நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. எத்தனையோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயாச்சுக்கா. ஸ்பீச் தெரப்பிம்பாங்க, அது கொண்டு போனேன். நடக்கிறதுக்கு ஒரு தெரப்பி நாங்க அங்க கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ செய்யணும்னாங்க, அதுக்கு கூட்டிட்டு போனேன். ஒரு கிளாஸ்க்கு கூட்டிட்டு போனேன். காலில் ஒரு மரக்கட்டை செருப்பு போட்டு நடக்க சொன்னாங்க, அதுக்கு கூட்டிட்டு போனேன். இப்ப ஏக்கா நான் என் பிள்ளை வயிற்றுல வளரும் போது நான் ஆசையா இருந்தேன்க்கா. என் பிள்ளை நடக்கும் ஓடும், அம்மா அப்படின்னு என்னைய கூப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா? மாமியா மாதிரிலாம் அப்படிதான்க்கா. பொட்டப்பிள்ளை பிறந்தாக்கி உடனே மூஞ்ச தூக்கிடுவாங்க. ஃபர்ஸ்ட்ல பொட்டப்பிள்ளை பிறந்தா அந்த பொட்டப்பிள்ளையை பெற்று போட்டிருக்காம்பாங்க. அதெல்லாம் உலகம் ஏற்கத்தானக்கா. அதுக்கெல்லாம் போட்டு ஏன் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? உங்க கடவுளை மட்டும் நீங்க நம்புங்க. உங்களுக்கு உங்க பிள்ளை கண்டிப்பா நடக்கும். அதை பத்தியே நீங்க வருத்தப்படுத்தியல. அதான் இந்த உலகத்துல இருக்க டெக்னாலஜியும் இப்ப வளர்ந்து இருக்கிற இந்த சயின்ஸையும் நம்மளால நம்ப முடியாதுக்கா. நான் என்ன பாவம் செஞ்சனோ என் பிள்ளை எப்படி பிறந்திருக்கு. அதெல்லாம் வந்து பத்தி கவலைப்படாதீங்க. இது போட்டு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்களும் வேண்டிக்கிடுங்கக்கா உங்க கடவுள்கிட்ட. எப்படியாவது என் பிள்ளை எழுப்பி நடக்கணும்னு சொல்லி. சரிக்கா, சரி வாருங்கா, கவலைப்படாதீங்க. நீங்க வந்து பேசுனது எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்குக்கா. சரி வாருங்கா. கடவுளே சீக்கிரம் என் பிள்ளை நடக்க வச்சிருங்க கடவுளே. என் பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகளும் மாதிரியும் மாறணும் கடவுளே. சாரதாக்கா இது நம்ம தீபாக்கா பாத்துக்காங்க. இவங்க வந்து
நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. உங்களை பத்தி இவங்கள்ட்ட சொன்னேன், நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. அதனால நான் உங்க வீட்டுக்கு நான் ப்ரேயருக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் இவங்களை. பிரைஸ் தி லார்ட் அம்மா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? வாழ்க்கையே விரக்தி ஆயிட்டுமா, என்னத்த சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல. வாழ்க்கை முழுசு என்ன தெரியுமாக்கா, வெளியே போனோம், சந்தோஷமா இருந்தோம், ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம், அப்படிலாம் என் வாழ்க்கையில கிடையவே கிடையாதுக்கா. வீட்டு வேலை, பிள்ளைய பாக்குறது, அவ பாத்ரூம் பண்ணா கிளீன் பண்றது, கோலை வடிக்கிறது, துணியெல்லாம் துவைக்கிறது, இந்த 4 செவரு தான்க்கா என் உலகம். என்னத்த சொல்லக்கா, விடுங்க. வாழ்க்கையே விரக்தி ஆகி போச்சு எனக்கு. ஏன் சிஸ்டர் அப்படி பேசுறீங்க? இந்த அக்கா எல்லாமே என்ன சொன்னாங்க, உங்க பிள்ளை வந்து சரியா பேச மாட்டாங்க, நடக்க மாட்டாங்க, பிறந்ததுலேருந்தே ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை போல இருக்கா, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, அழுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. வர்ற வழியில உங்களை மீட் பண்ணேன், அதான் உங்களை வீட்டுல வந்து ஜெபிக்க வாங்கக்கா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க, அதனாலதான் வந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, உண்மையிலே நான் சொல்லட்டா. 10 மாசம் உண்டான நாள்ல இருந்து நமக்கு நம்ம ஒரு ஆவலா இருப்போம். உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கும் அப்படித்தானே, நம்ம ஆவலா இருப்போம். நம்ம பிள்ளை பிறக்கும், நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து பாசமா விளையாடும், சேட்டை பண்ணும், ஏதாவது ஒரு பொருளை இழுத்து போடும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்படி எதுவுமே கிடையாதுக்கா. என்ன சொல்ல, அந்த கடவுள் ஏன் என்னைய இப்படி சோதிச்சாருன்னு எனக்கு தெரியல. அந்த கடவுள் வந்து என்னைய என்ன சொல்ல, அக்கிரமக்காரருக்குலாம் நல்ல பிள்ளைய கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பாவம் பண்ணேனே எனக்கு தெரியல. இல்ல இல்ல, நீங்க தப்பா நினைச்ச. கடவுள் வந்து யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் வந்து 3 காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, சில நேரத்துல நம்ம பாவங்கள்னாலே சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி சம்பவிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பாருங்க, நம்ம பரம்பரையா வர்ற சாப கட்டுகள் இருக்கும் நம்ம குடும்பத்துல, அந்த சாபத்தினாலே இந்த காரியம் நடந்திருக்கலாம். இல்ல அப்படின்னா வேதம் அழகா சொல்ல, தேவ நாம மகிமைப்படும்படியா கூட அவ அப்படி பறந்திருக்கலாம். சில கர்த்தர் அவளை வந்து நடக்க வச்சு, பேச வச்சு, அவளை கொண்டு அவளோட நாமத்தை மகிமைப்படுத்த கூட அதுக்கு அந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கலாம். அதனால வந்து நீங்க வந்து எதையும் வந்து அப்படியே சோர்ந்து போகாதபடி கர்த்தர் சமூகத்துல அதிகமா ஜெபிக்க ஆரம்பிங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் உங்கள்ட்ட ஒண்ணு காரியம் சொல்றேன். என் மகன் வந்து 4 வயசு வரை பேசவே மாட்டான். அப்படி பேசாத இருந்த என் மகனை அப்பதான் ஒரு சிஸ்டர் என்னை மீட் பண்ணி நான் ஆலயத்துக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிச்சு, இன்னைக்கு பாருங்க என் மகன் நல்லா படிக்கிறான், நல்லா பேசுறான், நல்ல ஒரு இதா இருக்கான். அதனால வந்து எதுவுமே கர்த்தரால முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. சிஸ்டர், உங்க பையன் 4 வயசு ஆவியும் பேசாம இருந்தா நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்க சர்ச்சுக்கு. என் பிள்ளை நடக்காது, என் பிள்ளை பேசாது, என் பிள்ளைக்கு விவரம் தெரியாது, கோலை வடிக்கும், பாத்ரூம் போறது தெரியாது. எப்படி நான் இவ்வளவு தூக்கிக்கிட்டு சர்ச்சுக்கு போவேன் நீங்க சொல்லுங்க. சரி, ஒரு கை கால் நடக்க முடியலனாலும் பரவாயில்ல, சரி விவரம் தெரியலனாலும் பரவாயில்ல, அம்மா பாத்ரூம் வருதுமான்னு சொன்னா கூட நம்ம பாத்ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்துடலாம். எதுவுமே தெரியாத ஒரு பிள்ளைய நான் தூக்கிட்டு எப்படி சர்ச்சுக்கு வருவேன் நீங்க சொல்லுங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக முடியுமா, இல்லைன்னா ஒரு சர்ச்சுக்கு போக முடியுமா, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியுமா? எங்கேயுமே போக முடியாதுக்கா, எங்கேயுமே போக முடியாது. என் வாழ்க்கை நரகமாயிட்டு, நரகமாயிட்டு என் வாழ்க்கை. சரி சிஸ்டர், நீங்க வந்து இங்க பாருங்க, எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. என் மாமியார் என்னைய எவ்வளவு பாடுபடுத்துது தெரியுமா சிஸ்டர். என் பிள்ளை இப்படி பிறந்திருக்குன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணவா, இல்லைன்னா என் மாமியாரை நினைச்சு நான் ஃபீல் பண்ணவா? என் மாமியார் சொல்லுது, நீ என் வாழ்க்கையில் ஏன் அவங்க வம்சத்துல இப்படி ஒரு பிள்ளையே பிறந்தது இல்லையா, நான் தான் அப்படி பிள்ளை பெற்றுட்டேனா? அப்ப அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை, அப்படித்தானே? அந்த கடவுளுக்கு கண்ணு இல்லை சிஸ்டர். இல்ல சிஸ்டர், நீங்க அப்படி பேசாதுங்க. ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காரு. பைபிளை கொண்டுட்டு சர்ச்சுக்கு போவாமலே இருந்து சிஸ்டர், சொல்லுங்க. பைபிளை கொண்டுட்டு சர்ச்சுக்கு போவாமலே இருந்து. நீங்க கர்த்தரை விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அது சொல்லுங்க. தேவன் நம்புறீங்களா இல்லையா? அவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? நம்புனீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. டெய்லி அவ கால்கள்ல, கைகள்ல, அவ எந்தெந்த பார்ட்ஸ் அவளுக்கு வீக்கா இருக்கிற இடத்துல உங்க கரங்களை வச்சு நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு என் மகன் நல்லா பேசுறான், நல்லா படிக்கிறான், எவ்வளவு அழகா படிக்கிறான் தெரியுமா? அந்த ஞானத்தை யாரு கொடுத்தா? அதனால நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். நீங்க சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஜெபிச்சிருக்கேன் எல்லாம் சொல்றீங்க இல்ல, இன்னைக்கு ஏன் அதை விட்டுட்டு பின்வாங்கி இருக்கீங்க? நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா வந்து சில பாடுகள் வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு உங்க வாழ்க்கையில கூட அனுபவிச்சிருக்கலாம். அதனால வந்து நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் இன்னொரு வாட்டி உங்களை வந்து மீட் பண்றேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாருங்க உங்க பிள்ளை வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பாப்பீங்க. அப்போ நான் ஜெபம் பண்ணணும்னா எப்படி ஜெபிக்க சொல்றீங்க சொல்லுங்க. நீங்க ராத்திரி ஒரு 10 மணிக்கு அவ தூங்குற பிறகு உட்காந்து சமத்துல உங்க மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு அதெல்லாம் ஒரு தகப்பன்ட்ட பேசுற மாதிரி இசப்பட சொல்லுங்க.
சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பைபிள்ல எத்தனை பேரை கர்த்தர் அற்புதம் செஞ்சு நம்ம பார்த்துருக்கல. முண்டவனை நடக்க வச்சிருக்கிறாரு, கண் இல்லாதவங்க கண் கொடுத்திருக்காரு, மரித்தவனை உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு, எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. இவ்வளவு நிச்சயமாக நடப்பா சிஸ்டர், நான் விசுவாசிக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். ஏக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்க அக்கா, நீங்க ஜெபம் பண்ணுங்க அக்கா, என் பிள்ளை நடக்கணும். கண்டிப்பா நடப்பா. நானும் ஜெபம் பண்றேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க சரியா? இன்னொரு நான் உங்களுக்கு மீட் பண்றேன். வாங்க வாங்க, நீங்க வாரத்துக்கு 2 நாளாவது வாங்க சிஸ்டர். சரியா? அவங்க அக்கா சொன்ன மாதிரி டெய்லி பிரேயர் பண்ணுங்க. என்னக்கா? சரி சரி பிரேயர் விட்டுறாதீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரிக்கா. இப்பவே ஜெபம் பண்ணிருந்தேன்க்கா, இப்பவே ஜெபம் பண்ணிருந்தேன். சரிக்கா, நான் வா. ஏசப்பா ஏசப்பா, என் பிள்ளைய நினைச்சு நான் வந்து உங்களை தேட மறந்துட்டேன். ஏசப்பா ஏசப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஏசப்பா ஏசப்பா, என் பிள்ளைய நீங்க திருப்பி தாங்க. ஏசப்பா நல்ல பிள்ளையா எனக்கு தாங்கப்பா. என் பிள்ளைக்கு நடக்கணும்ப்பா, கை சரியாகணும். ஏசப்பா, இந்த பிள்ளைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் செஞ்ச பாவமா இருந்தா மன்னிங்க. ஏசப்பா ஐயா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எங்க வீட்டுல இருக்க குடும்பத்துல இருக்கிற பரம்பரை சாபமா இருந்து நான் மன்னிங்க ஐயா. ஏசப்பா மன்னிச்சிருங்கப்பா. உங்களுக்கு ஒரு சொட்டு ரத்தம் போது ஏசப்பா, என் பாவத்தை கழுவையும் எங்க வீட்டு சாபத்தை உடைக்கையும். ஏசப்பா, என் பிள்ளைக்கு நீங்க நீடிய ஆயில தந்து நல்ல சுகபலனை தந்து என் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஏசப்பா, இந்த தெரு முழுக்க சொல்லணும், சாரதா பிள்ளையா, ஐயோ அந்த பிள்ளை நடக்க முடியாம இருந்துச்சு, இப்ப நடந்துட்டு இது ஆண்டவரால உண்டானதுன்னு சொல்லணும். ஏசப்பா, என் பிள்ளைய பண்ண வைக்க பாருங்கப்பா. ஐயா நீங்க பாருங்க ஏசப்பா, பாருங்க ஏசப்பா. 38 வருஷம் ஆண்டவரை பெருசா குளத்துக்கிட்ட இருந்தவரை பாத்தீங்களே ஏசப்பா. ஆலயத்துக்கு வெளியே இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தவரை பாத்தீங்களே ஏசப்பா. கூனி பாட்டிய பாத்தீங்களே ஏசப்பா. என் தேவன் என் பிள்ளைய பாருங்கப்பா, என் பிள்ளைய. ஏசப்பா சொல்லுமா, ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. என் பிள்ளை சொல்லுது, சீக்கிரம் பேசி வேணுமா? ஏசப்பா சொல்லிட்டே வாங்க வாங்க. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். உட்காருங்க 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 அக்கா. நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும். நான் நீங்க சொல்லிட்டு போனதுல இருந்து தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேங்க. இப்போ நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா அவளுக்கு தெரியாது, ஆனா இப்போ பாப்பா பாத்தீங்களா, பாக்கா அங்க இருந்து கூப்பிடுங்க பாப்பான்னு. பாக்கா பாத்தீங்களா, இப்ப கூப்பிட்ட உடனே பாக்காக்கா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஏசப்பா ஏசப்பா சொல்லுமா சொல்லுமா அப்படின்னா அவ சொல்லுவாக்கா, அப்படி சொல்லுவா. ஏசப்பா சொல்லுமா, ஏசப்பா. பாத்தீங்களா, ஏசப்பா சீக்கிரம் சொல்லிருக்கா. கண்டிப்பா கண்டிப்பா ஏசப்பா சொல்லுவா, சீக்கிரம் நடப்பா. உங்களுக்கு விசுவாசம் இருக்குல்ல சிஸ்டர்? கண்டிப்பா இருக்கு. அழாதுங்க அழாதுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க சரியா? இனி ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். நான் நினைச்சேன் அப்படின்னா, இவ இப்போ நீங்க நல்லா ஜெபிக்கிறீங்கல்ல, இவ இன்னும் கொஞ்சம் உபவாசம் போட்டு நல்ல தேவ சமூகத்துல ஜெபிச்சா இவ சீக்கிரம் நடப்பா. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஒரு 7 நாள் பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா 7 நாள் என்ன 7 நாள் 10 நாள் கூட பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளை எழுப்பி நடக்கணும் சிஸ்டர், அது ஒண்ணுதான் எனக்கு வர. கண்டிப்பா நடப்பா. பாருங்க கை காலையில இப்ப ஆடுது இல்ல, இப்ப நல்லா ஆடுது. இப்ப நிக்க வச்சோம் அப்படின்னா ஒரு பொருளை ஏதாவது வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி இப்படி நிக்கா, அப்புறம் இப்படி லேசா நடக்கா. கொஞ்சம் தெளிவா நடந்துட்டா போதும்க்கா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சரி சரி சரி. நீங்க அப்போ ஒரு 7 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நானும் கண்டிப்பா ஜெபம் பண்றேன். சரி, நாளைல இருந்து பாஸ்டிங் ஆரம்பிச்சு. கண்டிப்பா. சரியா சிஸ்டர்? நீங்க கவலைப்படாதீங்க, ஏசப்பா கண்டிப்பா அற்புதம் செய்வாங்க. ஏசப்பா கண்டிப்பா இவ்வளவு எழுப்பி நடக்க செய்வாங்க. கண்டிப்பாக்கா. விசுவாசம் பிள்ளை எழுப்பி நடந்துட்டு அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன், என் பிள்ளை ஊழியத்துக்கு தான் அக்கா நடந்து சுவிசேஷ ஊழியத்தை என் பிள்ளை செய்யணும். அந்த அளவுக்கு தேவ நாம இவன் மூலமா மகிமைப்படும். கண்டிப்பா கண்டிப்பா.
சரியா சிஸ்டர்? கண்டிப்பா. அப்ப நாங்க போயிட்டு வாங்க. ஏன்னா நீங்க நல்லா ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பா. உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. கண்டிப்பா. கண்டிப்பா இது நீடிக்கும். கண்டிப்பா. ஓகே. சரி போமா சிஸ்டர். சரி. வர்றேன் என்ன? சரி சரி. வாரணுங்க. பப்பு குட்டி இப்ப நீங்க தூங்கணும் என்னம்மா? சரியா? நீங்க தூங்குங்க. ஏசப்பா சொல்லிட்டே இருங்க. ஏசப்பா சரி பண்ணுங்க. ஏசப்பா என்ன நடக்க வைங்க சொல்லு. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க தங்கம், கண்ணை மூடுங்கம்மா. சாரதா சிஸ்டர் வாங்க, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் வாங்க. ஜோம் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஜெபம் பண்ணிட்டே தான் இருந்தேன். நானும் ஒரு வீட்டுக்கு பிரேயரே போயிட்டு அதான் சரி இவளையும் பார்த்துட்டு போக வேண்டிய 2ஆம் நாள் பாசிட்டிவ் பிரேயர் பார்த்தீங்களா? சரி பிள்ளைக்காக ஜோம் பண்ணுவோம். நம்ம 7 நாளும் பொருத்தனையோட ஜோம் பண்ணுவோம். அதான் என்னையும் ஜோம் பண்ணி எடுத்துட்டு உங்களையும் பார்த்துட்டு இவளுக்காக ஜெபிச்சுட்டு போலான்னு வந்தேன். சரி ஒரு 2 நிமிஷம் ஜோம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சரி சிஸ்டர், எனக்கு வேற எதுவும் வீட்டுக்கு ஜெபிக்க போறது இருக்கு. நான் போறேன். நீங்க பிள்ளைக்கு இந்த எண்ணெயை பூசி டெய்லி ஜோம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா 4 நாள் பாஸ்டிங் முடியும் போது கண்டிப்பா கர்த்தர் அற்புதம் செய்வார். கண்டிப்பா கண்டிப்பா தேவ நாம இவ்வளவு கொண்டு மகிமைப்படும். கண்டிப்பா கண்டிப்பா சரியா? கண்டிப்பா சோர்ந்தே போக மாட்டேன் சிஸ்டர். என் பிள்ளைக்காக ஜெபிச்சுக்கிட்டே நீங்க இருக்கேன். சோர்ந்து போகவே கூடாது. சரியா? கண்டிப்பா. நல்ல ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோட. கண்டிப்பா. சரியா சிஸ்டர்? வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஏசப்பா இந்த ரத்தம் இந்த எண்ணெய் இந்த ரத்தமா மாறட்டு ஏசப்பா. என் பிள்ளை சீக்கிரம் நடந்துருக்கு ஏசப்பா. ஏசப்பா சீக்கிரம் நடக்கட்டு ஏசப்பா. இந்த எண்ணெய் ஆண்டவரே உள்ள போய் என் பிள்ளை கால்கள் ஆண்டவரே பலப்படட்டும். என் பிள்ளை கால் மான் கால்கள் போல மாறட்டும். என் பிள்ளை துள்ளி குதிச்சு ஓடட்டு ஏசப்பா. ஏசப்பா இந்த 7வது நாள் உபவாச நாளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. எம்மா 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 என் பிள்ளை எம்மா எம்மா என்ன சொன்னா? அம்மா எம்மா எம்மா என் பிள்ளை எலும்பு எலும்பு கை எப்படி பண்ணு? அம்மா சொல்லு. அம்மா ஏசப்பா சொல்லு. ஏசப்பா 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 என் பிள்ளைக்கு அற்புதம் செஞ்சுட்டீங்க ஏசப்பா. பாப்பா பாப்பா எழுப்பி எழுப்பி நடு நடு. எம்மா என் பிள்ளை எம்மா என் பிள்ளை எம்மா என் பிள்ளை எம்மா நின்னு நின்னு நின்னு. ரூபவதி அக்காக்கு போன் அடிக்கேன். ரூபவதி அவ பேர் வேற மறந்து போச்சு எனக்கு. ஐயோ அவங்க பேரு அந்த அண்டி பேரு தீபாக்கா 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 தீபாக்கா. ஹலோ ஹலோ தீபாக்கா. சொல்லுங்க. வீட்டுக்கு வாங்க ஒரு நிமிஷம் தீபாக்கா. என்ன ஆயிட்டு என்ன ஐயோ நீங்க வீட்டுக்கு வாங்க. ராணி அக்காவை கூட்டிட்டு வாங்க தீபாக்கா. நான் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு ஒண்ணுமே முடியல. கை ஓடல காலும் ஓடல. ராணி அக்காவை கூட்டிட்டு வந்துருங்க தீபாக்கா. வாங்க உடனே வாங்க வீட்டுக்கு. எம்மா எம்மா என் பிள்ளை எம்மா என் பிள்ளை என் பிள்ளை. என்னாச்சு என்னாச்சு என்ன ஆயிட்டு? என்னாச்சுக்கா? என்ன சிஸ்டர் காலையில என் பிள்ளைய பாருங்க சிஸ்டர். என்னாச்சு? என்னம்மா பேசுறியா? ஆண்டி சொல்லு. ஆன்ட்டி வா வெரி குட். நல்ல பிள்ளை. ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்க. எலும்பி நில்லுமா. நீங்க எதானே விரும்புனீங்க? உங்க மகன் ஓடணும் பேசணும் ஏசப்பட என்னெல்லாம் கேட்டீங்க அதெல்லாம் ஏசப்பா செஞ்சுட்டாங்க. அப்படிதானே சிஸ்டர்? எனக்கு ரொம்ப நினைச்சு சந்தோஷமா பாருங்க. இருக்கு. அப்போ நம்ம கர்த்தர் நிறைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு.
ஆனா நம்ம தான் நினைச்சத சுதந்திரிக்காம அழுதுகிட்டு அதே நினைச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, கர்த்தரை அறிந்துக்கிட்டீங்க, அவர்கிட்ட ஜோம் பண்ணீங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். சரியா? இனி உங்க வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமாவே இருக்கும். ஓகே சிஸ்டர், டெய்லி ஜோம் பண்ணுங்க, டெய்லி பைபிள் படிங்க. என்ன சரி, இனி எல்லா இடம் போங்க. எங்கேயுமே போக முடியலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணீங்க, ஆலயத்துக்கு கூட போக முடியலன்னு நினைச்சீங்க. இனி உங்க பிள்ளை கூட குடும்பமா தேவனை ஆராதிங்க. இப்பதான் வர்றேன். சரியா? வீட்டுல காலையில ரொம்ப வேலை இருக்கு. நீங்க அவசரமா போன் பண்ணி ஓடியே வந்துட்டு கண்டிப்பா சுத்தி இருக்க எல்லாருக்கும் அற்புதத்தை சொல்லுங்க. ஐயோ எல்லா இடம் சொல்லிடுவேன்ல. எங்க மாமியாருக்கு ஒரு போன் அடிச்சிருந்தேன். சொல்லுங்க. கண்டிப்பா. சரியா சிஸ்டர்? சரிக்கா வா. அப்ப குட்டி கால் வலிக்கலையா? போய் ஒரு போன் எடுத்துட்டு வந்து பாட்டிக்கு போன் அடிச்சிருவோமா? ஓடுங்க. அம்மா என் பிள்ளை ஓடுது. என் பிள்ளை ஓடி வருது. கால் வலிக்கலையா? ஹலோ எத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். எத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டாத்த. என்னவா சொல்லு. எத்தை நான் என்ன சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடலத்த. ஏன் உன் மகளுக்கும் ஓட மாட்டுக்கு, இப்போ உனக்கும் ஓட மாட்டுக்கா? என் மகா எப்படி ஓடுதா தெரியுமா? இப்போ கனவு பாத்தியம்மா? கனவு எத்த நீங்க உடனே இப்பதான் கேள்விப்பட்டேன். நீங்க பக்கத்து ஊருக்கு யாருக்கோ கல்யாணம்னு சொல்லி வந்திருக்கீங்களா? வீட்டுக்கு கூட நீங்க வரல பாத்தீங்களா? எதுக்கு வீடு கவுச்சா நாத்தான் நாருது, அதனால எதுக்கு போட்டு அவ வீட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டு தானே பக்கத்து ஊருக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வராம இருந்தீங்க. நான் வருவேன், நான் எதையா சொல்லுவேன், பிறகு நீ அழுவா. இது எனக்கு எதுக்கு? அதனால தான் நான் வரல. கல்யாண வீட்டில் தான் நிற்கேன். சரியா? கல்யாண வீட்டில் தான் டேரக்டா வீட்டுக்கு போயிடாதீங்க, உடனே நம்ம வீட்டுக்கு வாங்கத்த. இல்ல ஒரு சின்ன வேலையா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னன்னு சொல்லு. நான் என்னன்னே சொல்ல மாட்டேன். உங்களுக்கு சர்ப்ரைஸ். வாங்கன்னா வாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உண்மையிலே நான் சொல்றேன், நீங்க உங்க கண்ணுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க வாங்க. உண்மையிலே நான் ஏசப்பாட்ட அப்படிதான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா கிட்ட நான் ஒரே வசனத்தை தான் சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா விடுங்கத்த, என்னத்த போட்டு உங்ககிட்ட நான் சொல்ல, நீங்க வாங்கத்த நேரா. சரி நான் நைட்டுக்குள்ள வந்துருவேன். இப்போ உடனே வாங்கத்த. வாரேன். வை போனை வை. அம்மா இத்தனை நாளும் 10 வயசு ஆயிட்டுல உனக்கு பாப்பா. ஆனா 10 வயசு வரைக்கும் அம்மா என்னது சமையல் பண்ணி கொடுத்தா அதுதானே நீ சாப்பிட்டா. இன்னைக்கு எங்க அம்மா குட்டிக்கு என்ன வேணும் சாப்பிட சொல்லுங்க, அம்மா செஞ்சு தரேன். என்ன வேணும்? மேகி கிண்டி தரட்டா? வாங்க அம்மாக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ சதீஷ் அண்ணா, என்ன என் பிள்ளை நடந்துட்டு? ஆமா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒண்ணும் போல, ஜபம் என் பிள்ளை கண் மாதிரி நடக்கு. வைக்க நிறைய ஆளுக்கு போன் அடிக்கணும். அடுத்து ஹலோ சுகந்தியா. ஹலோ ஆமா சுகந்தி அம்மாவா நடந்துட்டா. என்ன கனவு கண்டியாவ? கனவுலாம் ஒண்ணு இல்ல, நேர்ல வந்து பாரு, மான் மாதிரி துள்ளுது என் பிள்ளை. மான். எந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போனா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போல. என்ன ஆஸ்பத்திரி? முழங்கால் ஆஸ்பத்திரி. என்ன சொல்லுதா? உண்மைக்குமா? ஐயோ ரொம்ப நேரம் பேச முடியாது, நிறைய ஆளுக்கு போன் அடிச்சு சொல்லணும். பிள்ளை நடந்துட்டா இல்லையா? வை. ஹலோ கெவின் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஆமா கெவின் அண்ணே, என் பிள்ளை நடந்துட்டு. ஆமா சூப்பரா வருதா. அடுத்த மாசம் கூட்டிட்டு வரேன் பிள்ளைய, ஒலிம்பிக்ல சேர்த்து விட போறேன். ஆமா. ஹலோ யாரு? ரோகிதா. ரோகிதண்ணே நல்லா இருக்கீங்களா? என் பிள்ளை நடந்துட்டு. ஆமா ஐயோ என்னத்த சொல்ல, ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை நடந்துட்டு. ஆமா ஓடுது. வைக்க. ஹலோ ஜோயில் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஆமா பிள்ளை நடந்துட்டு. ஆமா அதுக்கு தான் போன் அடிச்சேன், வேற எதுக்கும் இல்ல. சரி ஜூயட் அக்காக்கு போன் அடிக்கணும், வைங்க. ஹலோ ஜூயட் அக்கா, நல்லா இருக்கீங்களா? ஏக்கா பிள்ளை நடந்துட்டுக்கா, குடு ஓடுது. ஆமாக்கா உங்களே மாதிரிதான் ஓடுது, ஒரே சேட்டை. ஆமாக்கா. சரிக்கா இனி ஒரு அக்காவுக்கு போன் அடிச்சு சொல்லுது. என்ன? ஹலோ யாரு? வினோலின் அக்காவா? வினோலின் அக்கா பிள்ளை ஓடுதுக்கா, நடக்கு. என்னத்த சொல்ல, ஒண்ணுமே ஓடல. சந்தோஷமா இருக்கு. வினோலின் அக்கா சொல்லிருங்க, உங்க கூட படுத்து கிடக்கலாம். ஏஞ்சல் அக்காட்டையும் சொல்லிருங்க, என்ன பிள்ளை நடந்துட்டுக்கா, பிள்ளை நடந்துட்டு.
கை உடல கால் உடல என்னத்த கையை அப்படில நடந்துட்டு ஏம்மா ஏம்மா ஆனந்தி ஓடிவாமா என் தங்கம் ஏம்மா என் பிள்ளை ஓடுது என் பிள்ளை ஓடுது என் பிள்ளை ஓடுது என் பிள்ளை ஓடுது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும் என் பிள்ளைய ஓட்டப்பந்தயத்துல சேர்க்கணும் என்னெல்லாம் வேலை இருக்கு என் பிள்ளை ஏசப்பா ஏசப்பா எத்தனை நன்றி சொல்ல ஏசப்பா நான் சே நன்றி சொன்னாலே மிக ஆகாது ஏசப்பா பாட்டி வருவாவண்ண பாட்டி வந்தோன்னு ஓடி போயிரு பாட்டி அப்படின்னு சொல்லிருந்தம்மா சாரதா என்ன போன் பண்ணி அவசரமா கூப்பிட்டா என்ன இவ ஏறி உட்கார்ந்துருக்கா இது யாரு என் பிள்ளை நடக்குதா சாரதா என்ன சொல்லுதா சாரதா இது என் பேத்தியா இது என் பேத்தியா பாட்டின்னு சொல்லுமா பாட்டின்னு சொல்லுதாமா பாட்டின்னு சொல்லுவா என்னன்னு சொல்லுமா ஐயோ எவ்வளவு பாட்டின்னு சொல்லுது கடவுளே நான் எத்தனை நாள் வாசப்பட்டேன் எவ்வளவு பாட்டின்னு சொல்லுது நடந்து காட்டுமா பாட்டிக்கு நடந்து காட்டுமா ஐயோ எவ்வளவு நடக்குது எவ்வளவு நடக்குது எவ்வளவு ஓடுது ஐயோ எப்படி தெரியுமா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனா எந்த ஆஸ்பத்திரிக்குமே கூட்டிட்டு போல பக்கத்துல இருக்காங்க ராணி அக்கா இருக்காவல்ல அப்படியேதான் ஒரு அக்காயை கூட்டிட்டு வந்தாவத்த கூட்டிட்டு வந்து ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாவல ஒரு 2-3 மாசம் ஜோம் பண்ணோம் அப்புறம் அந்த அக்கா சொன்னாவ 7 நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணுங்கன்னு 7 நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணனா 7வது நாள் என்ன தடவி அழுது 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 ஜோம் பண்ணத காலையில தூங்கிட்டு இருந்தீங்கன்னு எழுப்பியா அம்மா அப்படிங்கோ அப்படியெல்லாம் சொன்னா அம்மா சொன்னியா ஐயோ இந்த ஸ்கூல்ல போய் போடி ஸ்கூல்ல சேர்த்து விடு அதுக்கு ஸ்கூல்ல சேர்க்கறதா உங்களை கூப்பிட்டு வாங்குறது ஸ்கூல்ல போய் சேர்த்து விடுவோம் பிள்ளைய எத்தனை நாள் நான் ஏசுனேன் எவ்வளவு எழுப்பாது நடக்காதுன்னு சொல்லி நான் எத்தனை நாள் நான் ஏசுனேன் ஆனா அந்த கடவுளா 10 மணி நடக்க வச்சுட்டாரு இல்லையா என் தங்கம் என் தங்கம் என் தங்கம் இப்ப ஏச மாட்டீங்களா தான் என்னைய நான் எப்படி ஏசுவேன் எப்படி ஏசுவேன் தங்க உட்காரு உட்காரு பாட்டிட்டு உட்காரு பாட்டின்னு சொல்லுங்க பாட்டின்னு சொல்லுங்க